1969 லூனார் மாடியூல் அப்படின்னு ஒரு விண்கலம் அது நிலாவில் இறங்குச்சு. நிலாவில் ஒரு கடலில் இறங்குச்சான். அவங்க கடல் மேர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மேர்னா கடல்னு அர்த்தம். மெரைன்ங்கிற வார்த்தை கடலில் மேருங்கிற வார்த்தையிலேருந்து மெரைன் அப்படி வருது. மேர் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே ஒரு பசிபிக் மேர். அது ஒரு மேடு பள்ளம் இல்லாமல் சமதளமாக இருக்கிறதுனால அவங்க இறங்குனாங்க. அதுக்கு 3 பேர் உள்ள மாடியூலில் இருக்கிறார். ஒருத்தர் 2 பேர் இறங்குறாங்க, ஆல்ட்ரின், ஆம்ஸ்ட்ராங். இன்னொருத்தர் கேப்ஸ்குள்ளே இருக்கிறார். ஒரு மாடியூல் நிலாவை சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து ஒரு மாடியூலை கழட்டி கீழே நிலாவில் இறக்கிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நிலாவிலேருந்து அது லிஃப்ட் ஆகி மறுபடியும் சுற்றுற மாடியூலில் அது சேர்ந்துக்கும். அப்புறம் அந்த மாடியூல் வந்து மதர் ராக்கெட்டிலோட போயிட்டு மறுபடியும் ரிட்ரைவ் ராக்கெட்னு பேர், அதை வச்சுட்டு பூமிக்கு வந்து சேர்ந்தாங்க. அது பெரிய ஃபியட். 3 பேரை துணிச்சலாக நிலாவுக்கு அத்தனை மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு மறுபடியும் உயிரோடு அவங்கள கொண்டு வந்து இறக்கி, அதுக்கு அவங்க எடுத்த சாதனை ப்ராக்டிஸ். வெயிட்லெஸ் கண்டிஷனுக்கு நிலாவில் இறங்கி என்னென்ன செய்யணுமோ, அப்புறம் எப்படி அது உள்ளுக்குள்ளே அந்த ராக்கெட்டில் இருக்க போகிறாங்க. இந்த ராக்கெட் வந்து நிலா போகணுன்னா ஒரு த்ரஸ்ட்டு கிடைக்கும், ஹை ஸ்பீடில் அது பிக்கப் ஆகும். நீங்கள் உங்களை சொல்லாமலே 2 வீலர் ஒருத்தர் முடுக்கிட்டாருன்னா பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பின்னாடி சாஞ்சிடுவாங்க, சீட்லேருந்து கீழே விழுந்துடுவாங்க. அது பேர் த்ரஸ்ட்டுங்கிறாங்க. ராக்கெட்டினுடைய ஸ்பீடு அந்த மாதிரி இருக்கும். இப்போது யூல் பி புஷ்டு டு தி சீட். உங்கள் பாடி நீங்கள் எவ்வளோ தான் நிமிர்ந்து முடிஞ்சாலும் முடியாது. உங்களை யாரோ ஒரு 10 யானை முள்ள தள்ளுற மாதிரி இருக்கும். யூல் பி டைட்லி பேக்டு டு தி சீட். நம்ம நார்மல் 1G அப்படின்னு சொல்லக்கூடிய கிராவிடேஷனில் ஐ ஆம் கம்ஃபர்டபுள். 2G வந்துருச்சுன்னா ஐ வில் பி புஷ் டு மை சீட். டபுள் டைம் அமைக்கிருக்கும். அவங்க 3G 4G வரைக்கும் அந்த ராக்கெட்டினுடைய த்ரஸ்ட்டில் அவங்க வந்திருக்கிறாங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். இப்போ இங்கே லேண்ட்லேயே அவங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க. அவங்க போய் அந்த முயற்சியில் ஒவ்வொரு நிமிஷமும் சோதனை தான். ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டாங்க. இறங்கின உடனே அந்த படிக்கட்டில் அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வச்சவருக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பார். மனித சமுதாயத்தில் எவல்யூஷன் ஆகி பூமியில் எத்தனையோ லட்சம் கோடி உயிரினங்கள் தோன்றி மனிதன் வந்து எவால்வ் ஆகி அதில் வந்து ஒரு மனிதன் முதல் டைமில் உயிரே இல்லாத நிலாவில் காலை வைக்கிறான். இது வரைக்கும் எந்த உயிரும் அங்கத்தில் வந்து மூச்சு காற்று கூட படாத இடம். அங்கே இவன் போய் முதல் ஆள் நிற்கிறான்னா அது எப்பேற்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா? இட்ஸ் a கிரேட் அச்சீவ்மெண்ட். ஹியூமனுக்கும் சயின்ஸுக்கும் எறும்பு போல் இருக்குமா? சரி, அப்போது வச்ச உடனே அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? திருப்தியாக இருக்கும்ல? ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு பதிலே வேண்டாம். அது எந்த மீனிங் வேணால் சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு, செய்ய வேண்டியதை செய்தாச்சு. அவங்களுடைய முக்கியமானது லேண்டிங் தான். அதுக்கப்புறம் கொடியை நடத்துகிறது அந்த யூனியன் ஜாக். அது பேர் அமெரிக்கன் கொடி பேர் யூனியன் ஜாக் தானேங்க அது பேர். யூனியன் ஜாக். அதில் 50 ஸ்டார் இருக்கும், லைன்ஸ் இருக்கும். ஸ்டாருங்க 13 ஸ்டாரா?
50 ஸ்டேட். அப்புறம் அதெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அது எந்த மைண்டில் செய்வாங்க அதை? அப்புறம் அதுக்கப்புறம் செய்கிற வேலைலாம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கல் பொறுக்கிறது, அப்புறம் என்ஜாய் பண்ணுறது. they will be 6 times lesser than what was their body weight on the earth. இப்போ 60 கிலோ அவர் இருந்துச்சுங்க. அப்போ அங்கே போனான்னா வெறும் 10 கிலோ தான் இருப்பார். அவருடைய உடம்பே 10 கிலோ தான் இருக்கு. நம்ம செய்து முடிச்சிட்டோம்னா ஒரு வேலையை, நம்ம மனசில் ஒரு பெரிய ஒரு நிம்மதி இருக்கு இல்லையா, பாரத்தை இறக்கி வச்சிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் சும்மா இருக்க போகிறோம் நம்ம. அதுக்கு அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு அப்புறம் கொடுக்குற வேலை ஒரு வேலையே இல்லை. அவங்க ரேடியோ சேட்டிங் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அங்கே சவுண்டு ட்ராவல் ஆகாது. இந்த பாடிக்குள்ளேருந்து ஒரு மைக்கை வச்சுட்டு அதை அந்த பாடிக்குள்ளே அவங்க அது ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போயே ப்ளூடூத்தெல்லாம் வந்துடுச்சு. அப்போ செய்த சயின்ஸ் தான் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகுது. ராக்கெட்டில் நிலாவுக்கு அனுப்புகிறாங்கன்றது ஒரு வேஸ்ட்டுன்னெலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாம் அன்றைக்கி அவங்க செய்தது தான். அதை மாதிரி இந்த ஞானத்தில் நான் யாருன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். தெரிஞ்சுக்கிட்டான்ல, கண்டுபிடிச்சிட்டான். யாரோ சொல்கிறாங்கன்றதுனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே பிரம்மன் தான் பொழுது, நானும் அதில் கூட்டத்தில் ஒரு பிரம்மம், அவரும் பிரம்மம் நானும் பிரம்மம் அப்படின்னு. அது தெரிஞ்சுக்கிறது. ஆனால் விளங்கிக்கிறது, கண்டுபிடிக்கிறது. நம்ம கண்டுபிடிச்சா தானே அது நம்ம கண்டுபிடிச்சது உண்மைன்னு தெரியும். யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்களா நமக்கு அதில் என்ன பயன் இருக்குது? நாம் கண்டுபிடிக்கணும் இல்லை? இப்போ கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் எவ்வளோ நேரம் நடக்கும்? 10ஆம் அவன் அப்படின்னு சொன்ன உடனே தன்னை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆச்சு? அந்த செகண்டே தானே. நமக்கு அதே தான். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த தத்துவமசியை கேட்கும்பொழுது இந்த ஆத்மாவை காட்டி கொடுத்து, அந்த ஆத்மா தான் பிரம்மம் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அது விளங்கிக்கணும். அவர் சொன்னார், எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்றது தெரியல. ஒரு முறை கூட்டிகிட்டு போனாங்க, அந்த வழியெல்லாம் காட்டினாங்க. நான் ஞாபகம் இருக்குது. மறுபடியும் 2வது தடவை கொண்டு போய் தனியாக விட்டோம்னா கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். மறுபடியும் விசாரிப்பாங்க. அப்புறம் 3வது தடவை வரும்போதும் ஒரு 2 பேர்கிட்ட விசாரிப்பாங்க. அப்புறம் போதும் சார், நான் இங்கேருந்து போய்க்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4வது தடவை வரும்போது நேரடி அங்கே வருவாங்க. இன்னும் ஷார்ட்கட் கூட கண்டுபிடிப்பாங்க. ஒரு டைரெக்ஷனில் மட்டும் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த அபயம் வீட்டுக்கு இங்கே கிழக்குலேருந்து தான் வரீங்க. இங்கேருந்து வரவங்களும் இருக்காங்க, வடக்குலேருந்து வரவங்க இருக்காங்க, தெற்கில் வரவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிசைனிலும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய கோல்டு வின்ஸ்லேருந்து மட்டும் கிழக்குலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது பத்தாது. வேறவங்க எல்லா டைரெக்ஷன்லேருந்தும் நீங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால் அதுதான் மனனம். ஒரு டைரெக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சி அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் இத்தனை உபநிஷத்து இருக்குது. அத்தனை டெபரேஷன் வெவ்வேறு டைரெக்ஷனில் உங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்குது. இப்போ நாமளும் அதே மாதிரி சேர்ந்து முடித்த பிறகு, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் இறங்கின பிறகு மீதி எல்லாம் என்ன வேலை? அது அவருக்கு அங்கே கொடி வைக்கிறதோ, அந்த கல் பொறுக்கிறதோ, திரும்ப வர்றதோ கூட அவருக்கு முக்கியம் கிடையாது. இதுக்கு மேலே பெரிய சாதனை இருக்குது. திரும்ப வர்றது தான் பெரிய சாதனை. ஆனால் அதையும் அவர் செய்துட்டாங்க. அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நான் யோசனை பண்ணி பார்ப்பேன். இறங்கி முடித்த உடனே அதே மாதிரி டென்சிங் அண்ட் ஹிலாரி, இந்த 2 பேரும் இமயமலை ஏறினாங்க. அவங்களும் ரொம்ப பிகினிங் டைமில் ஃபஸ்ட்டு பீப்புள் டு ரீச் மவுண்டன். இமயமலை ஃபஸ்ட் டைம் டச் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 8 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கே இருந்தது, தரையிலேருந்து. 8 கிலோமீட்டர் நம்ம நடந்து போயிடலாம். அவங்க ஒரு வாரமாக நடக்கிறாங்க. பேஸ் கேம்ப்பு, மிடில் கேம்ப்பு அப்படின்னு நிறைய கேம்ப் போட்டு போகிறாங்க. மேலே போய் நின்ன உடனே அவனுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும் இல்லையா? முடிஞ்சுது அப்படி. இப்போ இறங்கி வரும்போது ஒரு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு?
ஒரு கஷ்டமும் இருக்காது. அப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில் மீதி எத்தனையோ வேலை கொடுக்குறாங்க. எவரெஸ்ட்டே ஏறி முடித்தவனுக்கு மற்ற எல்லா வேலையும் எப்படி இருக்கும்? அது ஒரு வேலையா அப்படின்பா. அப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏழ்மையில் இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தியோடு தானே இருக்கிறான். மனிதன் முதல் ஆள் நான் தான் இமயமலை ஏறினவன், முதல் மனித குலத்தில் நான் தான் நிலாவில் இறங்கினவன். அப்போ பிற்பகுதி வாழ்க்கையில் அவன் எப்படி இருப்பான்? அது ஒன்று போதும் இல்லையா? அதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும்னு அவன் ஆசைப்படுவானா? இதுக்கு மேலே யாராவது அவனுக்கு பெருமை கொடுக்க முடியுமா? நீலம் ஆம்ஸ்ட்ராங் உங்களுக்கு இன்னொரு பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு, உங்களுக்கு இன்னொரு பாராட்டு விழா நடத்துகிறோன்னு. இந்த பாராட்டு விழாலாம் அவர் சகிச்சிட்டு இருப்பார் இல்லை, எப்போ தான் இது வாய்க்கு போகுது அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அடைய வேண்டியது பெருசாக அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் வேலை பண்ணுறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. திடீர்னு ஒரு நஷ்டம் வரலாம், ஒரு கஷ்டம் வரலாம், ஏமாற்றம் வரலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே இருக்காது. இது மாதிரி தான் ஞானம் வந்த பிறகும் நாம் அடைஞ்சிட்டோம். நாம் இப்போ பிரம்மம். அதன் பொருள் என்ன? ஐ எம் நாட் லிமிட்டட். இதுதான் முதல்ல. நமக்கு எல்லா பயமுமே லிமிட்டேஷனில் தான் இருக்குது. எல்லா துக்கமும் நம்முடைய லிமிட்டேஷன்ஸில் இருக்குது. ஐ எம் லிமிட்லெஸ் நவ். அப்போ லிமிட்லெஸ்ஸில் இருக்கிறவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதை உணர்ந்த பிறகு என்னைக்காவது நீங்கள் லிமிட்லெஸ்ங்கிறது உணர்ந்தீங்களா? உணருங்க. அறிஞ்சிக்கிறது வேறு, லிமிட்லெஸ்ன்னு உணரணும். எப்படி இந்த பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயம் ஐ எம் நாட் லிமிட்டட் பை தி பாட் அப்படின்னு அந்த லிமிட்லெஸ்ஸை அது அனுபவிக்குதோ, அந்த லிமிட்லெஸ்னஸை நீங்கள் அனுபவிங்க. அது பேர் தான் ஆனந்தம். ஏன்னா லிமிட்லெஸ்க்கு மீனிங் அனந்தம். அனந்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் உணர்வில் ஆனந்தம், அறிவில் அனந்தம், உணர்வில் ஆனந்தம். நாம் லிமிட்லெஸ் அப்படிங்கிறது அறிவு. தேர்ஃபார் ஐ எம் கண்டென்டட் அப்படிங்கிறது நம்முடைய ஃபீலிங். இந்த ரெண்டுத்தையும் நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரியோ டென்சிங் மாதிரியோ நம்ம ஃபீல் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க செய்கிறதெல்லாம் ரிலேட்டிவ்லி வெரி ஸ்மால் வென் கம்பேர்ட் டு வாட் வி அச்சீவ்ட். இங்கே ஒரு பிரம்மன் தான் இருக்குது, ஆனால் நிறைய லிமிட்டட் மைண்ட் இருக்குது. இந்த லிமிட்டேஷன்ஸு இருக்குது உண்மைன்னா நம்ம இன்னும் உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருப்போம். எப்போ நீங்கள் இந்த லிமிட்டேஷனை தாண்டிட்டீங்களோ அந்த மைண்டு இங்கே வரக்கூட விருப்பப்படாது. ஒரு நன்றி கடனுக்காகவும் சரி இப்போ என்ன செய்ய போகிறோம், அங்கே வீட்டிலேருந்து பாத்திரம் துளைக்க போகிறோம், சரி அங்கே போயிருப்போம் அப்படின்னு தான் வருமே தவிர. நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டான், இப்போ என்ன செய்ய போகிறான்? கொடி நட சொல்கிறாங்களா, நடுறேன். எடுத்துற சொல்கிறாங்களா, எடுத்துடுறேன். கல் பொறுக்க சொல்கிறாங்களா, கல் பொறுக்கிறேன். நீ மேலே உட்காருக்குறான் அப்படின்னு அவனுக்கு தோணும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு வேலையெல்லாம் அவன் பலுவாக நினைப்பான். அதில் ஏதாவது தப்பு செய்துட்டான்னு வைங்க, என்ன இப்படி நட்டுட்டிய, தலைக்கீழே வச்சுட்டே யூனியன் ஜாக் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? வெக்கப்படுவானா? இப்படி என்ன இமுத்துடுவான். முன்னே கீழே அது பண்ணியிருந்தோம்னா அவமானமாக போயிருக்கும். கீழே அவன் கொடியை தலைக்கீழே, நிறைய பேர் நம்மளோட அரசியல்வாதிகள் நம்முடைய தேசிய கொடியை தலைக்கீழே கலர் எந்த பக்கம் கூட தெரியாதவங்கெல்லாம் கொடி ஏற்றுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கேலி பண்ணுறாங்க. அவனுக்கு அது தெரியுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நிலாவில் போய் இறங்கின பிறகு சின்ன சின்ன தப்பு பண்ணுறீங்க, ரொம்ப சைல்டிஷாக இருக்குது, அப்புறம் க்ளவுனிஷாக இருக்குது. உங்களுக்கு அது தோணுமா? யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டினா என்ன சொல்வீங்க? அப்படியா, முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நல்லா பண்ணியிருப்பானே அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங் சொல்லுங்கள். யாராவது உங்களுடைய கமெண்ட்டோ உங்களுக்கு குற்றங்களோ நீங்கள் பாதிப்படுவீங்களா? அவங்க சொல்கிறத எப்படி எடுத்துக்கிங்க? மை காட், இது தெரியாமல் நான் கொடியை திருப்பி வச்சுன்னு வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ ஆம் அப்படின்னு அவனை சொல்லுவான், சிரிச்சிக்கிட்டே சொல்லுவான், ஆனந்தமாக சொல்லுவான். ஏன் அப்படி சொல்கிறாங்க? பிகாஸ் அவன் அடைஞ்ச வேண்டியதை அடைஞ்சிட்டான். அதுக்காக தான் நான் ஒரு சயின்ஸை கொண்டாந்து இங்கே உள்ளே விட்டேன். எப்படி ஒருத்தருடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியல.
அவங்க ஷூவில் உங்களை நீங்கள் போட்டு நீங்கள் நடந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ யாராவது உங்களை வந்து தப்பு கமெண்ட் பண்ணோம்னா நீங்கள் அது ரோஷத்தில் கோச்சிக்கிறீங்களா? என்ன அது வந்து இந்த கிராமர் கூட தெரியல, இங்கிலீஷ் இப்படி தப்பு தப்பாக சொல்கிறீங்க, அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்குவோமா? நம்ம ட்ரெஸ் சென்ஸோ நம்முடைய மேனரிசத்தில் யாராவது கேலி பண்ணுறாங்கன்னு வைங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்குவோமா? அது வெயில் முன்னாடி இருக்கிற பனி மாதிரி ஓடிடும். அதுக்கப்புறம் ஆனந்தமான வாழ்க்கை. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வோம் நம்ம. அந்த வேலை ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஒரு பாத்ரூம் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. அந்த கம்மோடனோட இன்டீரியரில் வந்து நிறைய கரை இருக்குது. செய்ய மாட்டிங்களா? நல்லா சம்மணம் போட்டு கீழே உட்காந்துக்கிட்டு நார் எடுத்து ட்ராப்பாக ஆசிட் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். முன்ன செய்வோம் அந்த வேலையை. எப்படி இருக்கு இப்போ மனசு மாறி போச்சு பார்த்தீங்களா? இந்த தொழிலில் நமக்கு உயர்வு தாழ்வு, இதை செய்யலாம் செய்யக்கூடாது, என் லெவலுக்கு இதெல்லாம் இறங்கி செய்ய முடியுமா அப்படின்லாம் செய்ய மாட்டோம். தட் இஸ் ஹவ் லிபரேஷன் இஸ். யூ மஸ்ட் என்ஜாய் தட் லைஃப். மற்றவங்களை விட்டு கொடுத்துடலாம். விட்டு கொடுப்பான் அவன் தான். நான் செய்கிறேன்னு சொன்னோன்னா கமான் நீயும் செய் அப்படின்னு சொல்லி குறை சொல்ல மாட்டாங்க. நான் செய்திருந்தால் நல்லா செய்திருப்பேன், மாற்றி செய்திருக்கிறான்ட்டு அதெல்லாம் கூட பார்ப்பாங்க. அவங்க தெரியாமலே இவன் போய் கரெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. பாரு நான் தான் கரெக்ட் பண்ணி வச்சேன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த விதமான ரிவார்டும் அவங்களுக்கு ரிவார்டே கிடையாது. எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே கிடையாது. இப்போ சொல்லுங்கள், அவனுக்கு நல்லதும் தீதும், வெற்றியும் தோல்வியும், பாராட்டுகளும் அவமானங்களும் சமம்னு பேச்சில் சொல்கிறோம்ல, எத்தனை முறை பகவத்கீதையில் சொல்கிறோம். அதை உணர்ந்தோமா? அதை உணரணுன்னா நம்ம அடைய வேண்டியதை அடைஞ்சாகணும், தெரிஞ்சிக்க வேண்டியது தெரிஞ்சாகணும். எப்போ நீங்கள் இந்த எளிமைக்கு வரீங்களோ, எப்போ உங்களால் எதையும் செய்ய முடியுதோ, உங்கள் செய்ய முடியாததை வந்து ஒத்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறீங்களோ, எல்லாரையும் நீங்கள் மன்னிக்க முடியுதோ, யார் குற்றத்தையும் குற்றம்னு பார்க்க முடியாமல் உங்களுக்கு சாதாரணமாக எடுத்துக்க முடியுதோ, அப்போ தான் நீங்கள் வந்து விடுபட்டவங்க. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், நம்ம கோயிலில் வணங்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அவங்க எல்லாமே ஜீவர்கள் தான், நம்மளை மாதிரி வாழ்ந்தவங்க தான். சாரூபங்கிற ஒரு நிலையை அடைஞ்சவங்க. அந்த சாரூப நிலையில் முருகனை வணங்குறவங்க முருகனாகவே தன்னை மாறிடுவாங்க, அந்த ரூபத்தை எடுத்துக்கிறாங்க. அது முக்தி இல்லை, அது ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இப்போ அவங்கெல்லாம் தெய்வலோகத்தில் இருக்கிறாங்க, சத்தியலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்களால் எல்லாருடைய மனசையும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்க்க முடியும். குலதெய்வங்கள்லாம் கூட எல்லாரையும் கவனிக்க முடியும். எங்கே வேணாலும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் தெரியும். என்னைக்காவது அவங்கள மேலே கோச்சிக்கிட்டாங்களா? நம்மளை அப்படி நினச்சா என்ன ஆகும்? ஆனால் நம்மளோட வாழ்ந்தவங்க தான். நம்ம ரகசியம் தெரிஞ்சிடுச்சுன்னா அதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணலாமான்னு தான் பார்க்குறாங்க எல்லோரும். ஆனால் தெய்வ நிலைக்கு போயிட்ட பிறகு அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிற நிலை எங்கே இருக்குது? ஹையஸ்ட்டு பாயிண்டில் இருக்கிறாங்க. அஷ்டமா சித்திகள்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அப்போது இங்கே கீழே இருக்கிற மனிதர்களுடைய சின்ன சின்ன தப்பெல்லாம் பெருசாக பண்ணுவாங்களா? அதை விமர்சனம் பண்ணுவாங்களா? குறை சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. நம்ம தெய்வத்துக்கிட்ட பயந்துக்கிறோம், கண்ணை குத்திடும். நம்ம அதுபடி நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து இப்படி குளிக்காமல் வந்துட்டோம், நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், இப்படிலாம் கூட நமக்கு நிறைய கில்ட்டி இருக்கும். என்னென்னோ சின்ன சின்ன அதெல்லாம் இப்போ எங்கே போயிடும்? அந்த தெய்வதைக்கு அதெல்லாம் பொருட்படுத்துமா? அதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? ஒரு தெய்வத்துக்கு அவங்க இருக்கிற பெரிய பொசிஷனுக்கு யாரோ ஒருத்தருக்கு குறை சொல்லிவிட்டு அவங்கள காசிப் பண்ணிவிட்டு இன்னொரு தெய்வத்தை கூப்பிட்டு உன் கோயிலுக்கு வந்தானே அவன் என்ன பண்ணன்னு தெரியுமா? அவன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகிறான், இப்படிலாம் இருக்கிறானுங்க அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. சாதாரண மனுஷனுக்கே அந்த நிலையிலன்னா பிரம்மமாக இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும்?
சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து காசிப் பண்ணுவோமா? மற்றவங்கள வந்து குறை சொல்லி அவங்கள வந்து நம்ம அவமானப்படுத்துவோமா? நான் இஜினி சாமிகிட்ட ஒரு முறை கேட்டேன், உங்களுக்கு எல்லாருடைய மனசுலேயே இருக்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ நாங்கள் தப்பு ஏதாவது மனசு செய்தால் நீங்கள் எங்களை என்ன நினைப்பீங்கன்னு? எதையும் நினைக்க மாட்டேன். அப்போ தப்பு செய்ய நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களான்னு? என்கரேஜும் பண்ண மாட்டேன், டிஸ்கரேஜும் பண்ண மாட்டேன். மனித இயல்பு. எது நடந்தாலும் நீங்கள் எப்படி, நீங்கள் ஒரு தெருவில் 2 நாய் ஆண் பெண் சேர்ந்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அசூயப்படுவீங்களா, ஆனந்தப்படுவீங்களா, திட்டுவீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அது இயல்பு. அது நடு ரோட்லேயே அது வந்து இன்பம் அனுபவிக்குது, இது இயற்கை அப்படின்னு தானே நீங்கள் விடுவீங்க. அதே மாதிரி தான் தெய்வங்கள் எல்லாம். யாருடைய குற்றங்களையும் யாருடைய மனசில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தையும் அவங்க வந்து பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா மனம் அது ஒரு 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 ஜடம், அது எண்ணங்களின் தொடர் ஓட்டம். எந்த எண்ணம் எது வரணுன்ற ஒரு லாஜிக்கே கிடையாது. கனவுல எப்படி எண்ணங்களுக்கு லாஜிக் இல்லாமல் வருதோ, இல்லாஜிக்கலாக திங்க் பண்ணுது. ஒரு இல்லாஜிக்கலாக போகிறதுக்குள்ளே லாஜிக் நம்ம ஏன் கொண்டு வரணும்? ஒய் டு வி கெட் ரீசன் ஃபார் தட்? வித்தவுட் எனி ரீசன்ஸ் தாட்ஸ் கம்ஸ் அவுட். அப்போ நம்ம ரீசன் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? யூ ஆர் வேலிடேட்டிங். இல்லாத பாம்புக்கு நம்ம வேலிடேட்டர் கொடுத்துட்டு அப்புறம் குச்சியும் கம்பம் எடுத்துக்கிட்டு அந்த பாம்பை இருட்ட ரூமில் அடிக்கிறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ வேலிடேஷன் கொடுக்குறது தானே. நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ அவன் பார்த்த இல்யூஷன் உங்களுக்கு தெரியுது. இப்போ கூட நம்ம நிறைய ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் எல்லாம் நமக்குள்ளே காட்டுறாங்கல்ல. இந்த செல்ஃபோன்லாம் நீங்கள் ஆப்டிக்கல் இல்யூஷன் போட்டிங்கன்னா நிறைய வரும். ஈவன் தோ யூ ஹவ் கிரியேட்டட் இட், யூ வில் பி ஸ்டில் சீட்டட். அந்த இல்யூஷன் உங்களுக்கும் இல்யூஷனாக தான் இருக்கும். ஒரு வட்டம் மாதிரி இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து சுற்றாது. நீங்கள் பார்க்கும்போது அது வந்து கண்டினியூஸாக சுற்றுற மாதிரி இருக்கும். அதை க்ரியேட் பண்ணவனுக்கு அப்படி தான் தெரியும். உங்களுக்கு தெரியாமல் போயிடுமா என்ன? 2 கோடுங்க சமமாக இருக்கிற மாதிரி தான், சமமாக வரைஞ்சிருப்பீங்க. பட் இல்யூஷனில் அது வந்து ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். 2 பேரலல் லைன்ஸ் இருக்கும், அது 2 கன்வர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். நீங்களே அதை செய்து பார்ப்பீங்க. யூ கேன் ட்ரா அண்ட் யூ வில் பி சீட்டட். அண்ட் உங்களுக்கே அந்த பிரமை ஏற்படுறது பார்க்குறீங்க. ஸோ பிரமை ஏன் ஏற்படுது? ஏன்னா தட் இஸ் ஹவ் அவர் மைண்ட் இஸ் டிசைன்டு. நம்ம மைண்ட் அப்படி டிசைன் ஆகிருக்குது. அதை வச்சுட்டு நம்ம பிழைக்க பார்க்கணும். எது பிரமை, எது வந்து பிரமாணம்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சரியான பிரமாணம் உங்கள் பிரமை ஞானத்துலேருந்து வருமா? வராதில்ல. உங்கள் மைண்டு ஏற்கனவே பிரமையில் இருக்குது, இல்யூஷனில் இருக்குது. அதில் உங்களுக்கு கரெக்ட் ஞானம் வருமா? பிராந்தி ஞானத்துலேருந்து சரியான ஞானம் வருமா? வரவே வராது. இந்த வேர்ல்டு வந்து ப்ரொஜெக்ஷன், உங்களுடைய மைண்டுடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம ஒத்துக்கவே முடியாது. நீங்களே கூட இந்த உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா யூ வில் பிலீவ் இட். நீங்கள் பிரம்மம் காட்னு வச்சிங்க, நீங்கள் இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வேர்ல்டை பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது மைண்டுக்குள்ளே தானே போயாகணும். யூ கிரியேட்டட் த என்டையர் திங். அப்போ நீங்கள் அதை பார்க்கணுன்னா, உங்களுக்கு பார்க்குறது இந்த வேர்ல்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் வெளியே இருந்து பார்க்க முடியாது. வேர்ல்டு க்ரியேட் பண்ணிவிட்டு வெளியே இருந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வேர்ல்டு தெரியாது. வேர்ல்டுக்குள்ளே தான் போகணும். அப்புறம் ஹியூமன் பாடிக்குள்ளேருந்து மைண்டு வழியாக பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது நிச்சயமாக அந்த கடவுளே கன்ஃபியூஸ் ஆகிடுவார் இல்லையா உதயா? கடவுளுக்கே கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா மைண்ட் இஸ் கன்ஃபியூசிங். அப்போ அவன் மைண்டில் எப்படி தெளிவாக வரும்? இப்போ பிராந்தி ஞானத்தை நாம் நீக்கிறதுக்கிறதுக்கு ஒரே வழி குரு தான். அவருக்கு தான் அந்த டிஸ்பெல் ஆகிடுச்சு, அந்த இல்யூஷன் போயிடுச்சு. நோ லாங்கர் இட் வில் இல்யூஷன் அல்யூட் ஹிம். அவர் தெளிவாக இருக்கிறார். அவருக்கு இன்னும் அந்த உலகம் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. அவரே க்ரியேட் பண்ணார். நீங்கள் எப்படி ஆப்டிக்கல் இல்யூஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் அது மாதிரி ஆப்டிக்கல் இல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா?
செய்து பாருங்கள். சிம்பிள் டபுள் லைன், பேரலல் லைன்ஸு, 3 கருப்பில் முக்கோணம் இருக்கும் தள்ளி தள்ளி. எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் முக்கோணம் தெரியாது, நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் தெரியும். 2 கிண்ண மாதிரி இருக்கும் அந்த ஒயிட் ஸ்பேஸ். பிளாக் ஸ்பேஸ் பார்த்தா 2 ஃபேஸு ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்கிறது ரொம்ப வெரி பாப்புலர் இல்லூஷன் தானே. அப்போது 2 விஷன் கிடைக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஸ்பேஸ், நெகட்டிவ் ஸ்பேஸ். நம்ம பாசிட்டிவ் ஸ்பேஸையே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு அந்த ஒயின் ஜார் மட்டும்தான் தெரியும். நெகட்டிவ் ஸ்பேஸை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கும்போது ஒயின் ஜார் மறைஞ்சிடும், 2 ஃபேஸு பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியும். அப்போ 2த்தையும் பார்த்து பழகிட்டவனுக்கு 2 இல்லூஷனும் கிடைக்கும். 2மே இல்லூஷன் தான். அதுக்கப்புறம் அவன் என்ஜாய் தான் பண்ணுறான். அதை இட் வில் நாட் த்ரெட்டன். இந்த உலகம் இப்போ பார்க்கும் பொழுது யாரெல்லாம் விரோதிகளோ, யாரெல்லாம் நமக்கு துரோகிகளோ, நீங்கள் மேலேருந்து பார்த்துட்டு ஒரு டென்சிங் மாதிரியோ ஆம்ஸ்ட்ராங் மாதிரியோ உங்களை நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னு பிறகு இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? துரோகி உங்களுக்கு துரோகியாக தெரிய முடியும். என்னடா இந்த அல்ப முயற்சியை ஏன் செய்துட்ருக்கிற? இதே சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ போராடுற? என்கிட்ட வந்து நீ கேட்டீங்கன்னா நாங்கள் இம்மிடியட்டாக 2 அடி அடிச்சிடுன்னு சொல்லிவிடுவேனே. ஒரு பெரிய பயில்வானை என்றைக்காக ஒன்று அடிக்கணும்னு நினைக்கிறான், வாழ்நாள் அடிக்க முடியுமா? அப்படி இருக்கிறாரு பயில்வான் சிவகுமாரை. ஒரு நாள் என்றைக்காக ஒரு நாளில் நல்லா அடிக்கணும் அப்படின்னு நினச்ச முடியுமா? பார்க்கும்போதெல்லாம் பயமாக இருக்குது. ஒரு நாள் அவரே நம்முடைய பரிதாபத்தை பார்த்து அவர் சிரிப்பு வருது, எனக்கு கோபம், இந்த ஆளை எப்படியாவது ஒரு நாள் அடிச்சேன்னு. அப்போ சிவகுமார் கூப்பிடுவார், என்ன ரொம்ப நாளாக நீ இப்போ இப்படி ஆசைப்படுற, என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற, அடிக்கணும்னு நினைக்கிறியே, வாடா அடிச்சுது அப்படின்னு. ஏன் அவருக்கு அடிக்க சொல்கிறாருன்னா அவருக்கு வலிக்காது. அவருக்கு பெரிய திருப்தி, அப்பா ஒருத்தனுக்கு ஜெயிச்சிட்டேங்கிற நான் பெரிய மெடலை கொடுத்துட்டேன், அவன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழறான். இனிமேல் வந்து எங்கே போனாலும் சொல்லுவான், சிவகுமார் அடிச்சிட்டேன் அப்படின்னு. அவன் எங்கே போயெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். சிவகுமாருக்கு ஏதாவது அவமானமா அதில்? என்ன இப்படி வந்து இப்படி நான் ஒரு முறை அடிக்க சொன்னேன், அதனால் அடித்து திருப்தி அவன் ஊரெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாரா? அவர் அப்போ அவங்க சிரிச்சுட்டு தான் இருப்பார். வாட் ஏ லவ்லி லைஃப் இட் இஸ். அப்படி வாழறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஏன் அதை நம்ம மிஸ் பண்ணுறோம்? இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த கெயின் வேணும்? இதுக்கு மேலே பெரிய லாபம் என்ன இருக்குது? லாபத்தை கொடுத்து அதை அனுபவிக்காமல் இருந்தால் எப்படி? நம்ம அனுபவிப்போம். எப்படி அனுபவிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் இது கண்டுபிடிங்க. நான் அந்த நிலையில் இருக்கிறோமான்னு. எப்போ நமக்கு வந்து பழிவாங்கிற உணர்ச்சியோ அந்த கிரட்ஜோ மற்றவங்கக்கிட்ட இதை ஏதாவது செய்யணுங்கிற உணர்வுகளெல்லாம் வருதுன்னா நாம் இன்னும் அந்த தெய்வ நிலைக்கு வரல. இன்னும் நம்ம வந்து உச்சியை அடையலை. உச்சியை அடைஞ்சிட்டோம்னா இனிமேல் அது கண்ணு முன்னாடி எல்லாம் தூசியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயமாக தான் தெரியும், சின்ன விஷயமாக தான் தெரியும், அது கூட வேடிக்கை விஷயமாக தான் இருக்கும். இது வந்து ப்ரைவேட் டாக் தானே. யாருக்காவது வேணும் போது லிங்க் அனுப்புங்க. லிங்க் பப்ளிக்கில் போட வேண்டாம்.